நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு அன்பான அழகான காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நண்பர்களே, கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா? நல்லது கெட்டதுன்னு நம்ம வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது நண்பர்களே. நல்ல விஷயங்கிறது வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு அழைச்சி சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கல்யாணம் சடங்கு காது குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டதுங்கிறது அப்படி இல்லை நண்பர்களே. எந்த நொடி வேணால் என்ன வேணால் மாறும். நண்பர்களே, உறவுகளே, கடன் வாங்க வேண்டான்னு சொல்லலை. நல்லது கெட்டதுக்கு கடன் வாங்கணும். அந்த கடனை கெட்டதுக்கு நம்ம கையில் உழைப்பு இருக்கணும் நண்பர்களே. ஏன் அப்படி சொல்கிறேன் நண்பர்களே? கடன் வாங்கிட்டா உங்களோட நிம்மதி சந்தோஷத்தை இழந்துருவீங்க, உங்களுடைய மனம் வந்துடுவீங்க நண்பர்களே. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ஒரு பெண் கூட ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக உழைக்கணும். உழைக்க தவறினால் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் நண்பர்களே. ஓடி ஓடி உழைங்க, ஊருக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க நண்பர்களே. நண்பர்களே, உறவுகளே, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தில் சிரிக்கிறவன் அழுவான், அழுகிறவன் சிரிப்பான். உதாரணத்துக்கு அரசியலாக கூட எடுத்துக்கோங்க. இதுதான் உண்மை. நண்பர்களே, உறவுகளே, உங்களுக்கும் கிடைக்கிது, இந்த பூமியில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை எவராலும் தடுக்க முடியாது. எனக்கு ஒரு வாடகை வந்துருச்சு நண்பர்களே, போயிட்டு வரேன். காலையிலே ஓடி ஓடி உழைச்சாத்தான் நண்பர்களே சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது கை நேராக காசு கொண்டு போக முடியும். இது உண்மை. எந்த நேரமும் காசு பணம் வராது. இருக்கிற வாய்ப்பு சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஓடி ஓடி உழைங்க, உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க நண்பர்களே. ஓகே, இந்த உலகத்தில் அன்பை மட்டும் பிறருக்கு கடன் கொடுங்க. வட்டி முதலமாக அப்படியே திரும்ப கிடைக்கும். ஓகே நண்பர்களே.